அண்மைச் செய்தி. விழுப்புரம் அருகே அரசு விரைவு பேருந்து மரத்தின் மீது மோதி அந்தரத்தில் தொங்கிய விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் சுரேஷ். விழுப்புரம் அருகே அரசு போக்குவரத்து துறையினுடைய விரைவு பேருந்து மரத்தின் மீது மோதி முழுவதுமாக மரக்கிளையின் மீது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பேருந்தினுடைய டயரானது முழுமையாக துண்டிக்கப்பட்டு அது ஒரு புறம் விழுந்து கிடக்கிறது. பேருந்து முழுமையாக வலதுபுறம் சாய்ந்திருக்கிறது. நெடுஞ்சாலையில் இருந்து கால்வாய் பகுதியில் முழுமையாக பேருந்து சாய்ந்ததால் ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் படுகாயமடைந்திருக்கிறார். பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் இறங்குவதற்கு கூட வழி இல்லாமல் படிக்கட்டுகள் அனைத்தும் மேலே தொங்கிக் கொண்டிருப்பதால் எந்த பகுதியில் இறங்குவது என்று தெரியாமல் அவசர வழியில் இருக்கக்கூடிய அந்த கதவை உடைத்துக் கொண்டு அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பயணிகள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காரைக்குடியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு எஸ்இடிசி பேருந்து, அதாவது TN01 AN 2763 என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையினுடைய குளிர்சாதன விரைவு போக்குவரத்து பேருந்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை 2:30 மணி அளவில் இந்த விழுப்புரம் அருகே போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இடதுபுறமாக இருக்கக்கூடிய மரத்தின் மீது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதி இருக்கிறது. மோதிய பேருந்தின் மீது அந்த மரக்கிளையின் மீது ஏறி அந்த பேருந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மோதிய வேகத்தில் பேருந்தினுடைய இடதுபுறம் டயர் முழுமையாக துண்டிக்கப்பட்டு அது ஒரு புறம் விழுந்து கிடக்கிறது. பேருந்தினுடைய முன்பகுதி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. பயணிகள் பேருந்தில் பயணித்தவர்கள் 43 பேர் பயணித்திருக்கிறார்கள் ஓட்டுநரோடு. ஓட்டுநர் அந்த பேருந்துக்குள்ளே முழுமையாக படுகாயமடைந்து இறங்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று பயணம் செய்த அந்த பயணிகள் யாரும் வெளியேற முடியாமல் அவசர கதவை உடைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் வெளியேறியிருக்கிறார்கள். காலில் அணிந்திருந்த காலணிகள், அவருடைய உடைமைகள், அதே போன்று அனைத்தையும் விட்டுவிட்டு உயிர் தப்பித்தால் போதும் என்கிற அந்த அவலக்குரலோடு அவர்கள் அனைவருமே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அதன் பிறகு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2:30 மணிக்கு அவ்விபத்துக்குள்ளான பேருந்தை இன்னும் கூட அகற்றாமல் அங்கேயே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போதுதான் அந்த மரக்கிளைகளை வெட்டுவதற்காக அந்த பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு விபத்து நடந்திருக்கிறது, அதுவும் அதிகாலை நேரத்தில் நடந்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் நடந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகே 2-3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த விபத்து நடந்திருக்கிறது. அங்கிருந்து உதவிக்காக கூட இந்த மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை அல்லது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அந்த மருத்துவர்கள் யாரும் உடனடியாக வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது. தினந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் இயக்கப்படுவதால் விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது, மரணங்கள் அதிகரிக்கிறது. அந்த பேருந்தை நம்பி செல்லக்கூடிய பயணிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பேருந்தை பராமரிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்து இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் முறையாக பயிற்சி பெற்று அனுபவம் வாய்ந்தவர்களாக இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் அலங்கோலத்தில் தான் இந்த ஆட்சி நடப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.